ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னா ஆட்சன்ஸ் லோடிங் மெத்தட் மூலமாக ஏர்ன் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் ஆட்சன்ஸ் ஓப்பனே பண்ணல அப்படின்னாலும் நீங்களும் பாருங்கள். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, ஒரு ஏர்னிங்ஸ் வரமாட்டேங்குது, ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்களும் வந்து பாருங்கள். ஸோ ஆட்சன்ஸ் லோடிங் மெத்தட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை வந்து தாராளமாக பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன டாப்பிக்கெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்சன்ஸ் லோடிங் மெத்தட்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது உண்மையா அல்லது பொய்யா, உண்மையாலுமே ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்களா இல்லையா, இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருவா, அப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குதா, அதே மாதிரி அப்புறம் ஆட்சன்ஸ் லோடிங் மெத்தடை தவிர வேறு ஏதாவது வழிகள் வந்து இருக்கா டிராஃபிக் அண்ட் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபைனலாக என்னோட ஒரு சின்ன அட்வைஸையும் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து இந்த டாப்பிக்கெலாம் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் யார் அப்படின்னு சொல்லிடுறோம். நாங்கள் தான் டைஸ்டெக் ஐடி சொல்யூஷன். நாங்கள் நிறையா கிளைண்ட்ஸுக்கு நிறைய விதமான வெப்சைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் நேம், ஃப்ரீ ஹோஸ்டிங், அப்புறம் ஃப்ரீ SSL அண்ட் DDoS ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு அல்லது உங்களோட பர்சனல் யூஸ்க்கு வந்து பிளாக் வெப்சைட்டோ அல்லது பிஸ்னஸ் வெப்சைட்டோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம். எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலையும் தெரியும். உங்களுக்கு வெப்சைட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ் லோடிங் மெத்தட்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஒருத்தங்க இருக்காங்க, டொமைன் ஹோஸ்டிங் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ணி ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து 1 மாதம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு அவருக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே வரதில்லை, எந்த ஒரு வியூஸும் வரதில்லை. ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா $1 கூட ரீச் பண்ணுறதில்ல. வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 வியூஸ் 2 வியூஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஷார்ட் பீரியடில் ஆட்சன்ஸில் அதிகமான ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ரிசர்ச் பண்ணுவார். அப்படி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சோர்ஸில் வந்துட்டு ஆட்சன்ஸ் லோடிங் மெத்தடை பற்றி அவர் தெரிஞ்சுக்குவார். ஸோ ஆட்சன்ஸ் லோடிங் மெத்தடுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணால் போதும், நம்மளுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இல்லை யாராவது சொல்லி கேட்டிருப்பார். அப்படி இருக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா ஆட்சன்ஸ் லோடிங் மெத்தட் பண்ணுறவங்ககிட்ட போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ₹1000 வந்து பே பண்ணுங்கள், நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு 10,000 வியூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவரும் பார்த்திங்கன்னா அந்த ₹1000 பே பண்ணிடுவார். ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போது இவர் வெப்சைட்டில் வந்துட்டு 0 வியூஸ் 1 வியூஸ்னு இருந்தது. பே பண்ணதுக்கப்புறமா 2000 வியூஸ் 3000 வியூஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி இமீடியட்டாகவே டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அதிகமான இம்ப்ரெஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது மூலமாக அதிக கிளிக்ஸ் வந்து நடக்காது, அதிகமான இம்ப்ரெஷன்ஸ் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அங்கே கிளிக் பண்ணுறதுக்கு வேலையே இருக்காது. ஸோ அப்போ இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு $5 $10 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ அந்த வியூஸ் எப்படி அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று ஃபுல் பாட் டிராஃபிக்காக கொண்டு வருவாங்க. அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் ரன் பண்ணி விட்டுட்டால் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து அதுவே வியூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிடும். அது ஒரு மெத்தடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனே வந்துட்டு VPN வச்சுட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து விசிட் பண்ணுற மாதிரி அது ஒன்றும் பண்ணுவாங்க. அல்லது ஹியூமன்ஸ் வச்சு டிராஃபிக் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எந்த மெத்தடு வச்சு பண்ணாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு வியூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த வியூஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு ₹1000 இவர் பே பண்ணி 10,000 வியூஸ் வர வச்சு $50 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா இன்னொரு ₹1000 பே பண்ணோம் அப்படின்னா இன்னொரு $50 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பே பண்ணுவார். ஏன்னா $100 இருந்துச்சுன்னா தான் மினிமம் பே அவுட் அப்படிங்கிறது ஆட்சன்ஸில் எடுக்க முடியும். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மறுபடியும் ₹1000 பே பண்ணி 10,000 வியூஸ் எடுத்து $50 வந்து ஏர்ன் பண்ணுவார். ஸோ டோட்டலாக இப்போ ஒரு $100 இருக்குது. ஸோ இது போக ஆல்ரெடி ஒரு $5 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $105 அப்படிங்கிறது அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த $105 அப்படிங்கிறது பே அவுட் வந்துருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பே அவுட்டு ஆட்சன்ஸ்லேருந்து வரும்போது ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கலாம். என்னோடய கிளைண்ட்டே இருக்கார் அப்படின்னாலும் இந்த மந்த்து வந்து ஒரு $110 வந்து ஏர்னிங்ஸ் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ பே அவுட் டைமில் ஆட்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் $110 உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. இன்வாலிட் டிராஃபிக்காக உங்கள் சைடில் வந்துட்டு ஏதோ ஒரு இன்வாலிட் டிராஃபிக் வந்து வந்திருக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு. அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு $5 வந்து நாங்கள் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 110 - 5 = $105.
ஸோ உங்களுக்கு $105 அக்கௌண்ட்டில் இருக்குது, $105 உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சின்ன இன்வாய்ஸ் மாதிரி போட்டு சென்ட் பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து இன்வாலிட் டிராஃபிக் வந்து அந்த ஒரு $5க்காக மட்டும்தான் வந்திருக்கும். ஓகேவா? அது வந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இவரோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்த $100 வந்து இன்வாலிட் டிராஃபிக் தான். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து நடக்காது, இருந்தாலும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், $105 வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணியிருக்கீங்க, $100 வந்து இன்வாலிட் டிராஃபிக் வந்திருக்கு, $100 மைனஸ் பண்ணுறோம், $5 மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டு. அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து பே அவுட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்காது. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் $100 வரைக்குமே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, அல்லது 0 வியூஸ் 1 வியூஸ் இருந்த வெப்சைட்டில் வந்துட்டு 2000 வியூஸ் 3000 வியூஸ் அந்த மாதிரி வந்திருக்கு, திடீர்னு உங்களுக்கு $5 $10 அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆட்சன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இது ஃபுல்லாக இன்வாலிட் டிராஃபிக்காக வந்திருக்கு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனே கொடுக்காம உங்களுக்கு எந்த ஒரு மெயிலுமே வராது. ஓகேவா? ஸோ அந்த எந்த ஒரு மெயிலுமே வராமல் டேரெக்டாக அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ்டு பை கூகுள், ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் டிசேபிள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸே பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் வந்து ஆட்சன்ஸ் லோடிங் மெத்தடில் பண்ணும்போது வரும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் இருக்குது, பட் இருந்தாலும் அது 100% வந்து பண்ண முடியாது. ஓகேவா? எல்லாத்துக்கும் வந்து சக்ஸஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் இன்வாலிட் டிராஃபிக் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க, சேஃபாக வந்து டிராஃபிக் ஜென்ரேட் ஆகி இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அப்பீல் பண்ணோம்னா கிடைக்கும். ஓகேவா? ஆனால் நீங்கள் இன்வாலிட் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்துட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் அப்பீல் பண்ணுறீங்க அப்படின்னா 100% வந்து கிடைக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிலராக கால் பண்ணுவாங்க எனக்கு. எப்படி அப்படின்னா, என்னோடய அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ப்ரோ, என்னென்னே தெரியல, என்னென்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நானும் அவங்க ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் பை கூகுள்னு இருக்கும். ஏதாவது மெயில் செக் பண்ணி பார்ப்பேன் வந்திருக்கான்னு, எந்த மெயிலும் வந்திருக்காது. ஸோ வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் டிராஃபிக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பே பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஸோ அது வந்து பெய்டு டிராஃபிக் வந்து காட்டி கொடுத்துரும், நான் ஃபைன் பண்ணிடுவேன் எப்படி இருந்தாலும். ஸோ அப்புறம் அவங்ககிட்ட கேட்பேன், இந்த மாதிரி எங்கேயாவது டிராஃபிக் வந்து பே பண்ணிங்களா ப்ரோ அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் ப்ரோ நான் இந்த மாதிரி பே பண்ணியிருந்தேன், அவங்க வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனாலும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு, ஸோ அதனால தான் ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கன்ஃபார்ம் வந்து வரும் ப்ரோ, நீங்கள் தெரியாமல் பண்ணியிருப்பீங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், இந்த இன்வால்வ் டிராஃபிக்னால தான் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிடுவோம், முடிஞ்சால் அப்பீல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுவிடுவோம். ஏன்னா அப்பீல் பண்ணாலும் கிடைக்காது. ஓகேவா? இன்வால்வ் டிராஃபிக் வந்துச்சு, பே பண்ணி டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து கிடைக்காது. இப்போ ஒரு சிலர்லாம் கேட்பீங்க, என்ன ப்ரோ எனக்கு இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நிறையா கனெக்ட்லாம் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு டிராஃபிக் வியூஸே வரமாட்டேங்குது, எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டாக வந்து ரெடி பண்ணுங்கள். ஓகேவா? ரெடி பண்ணிவிட்டு நல்ல கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சு எஸ்இஓ ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிராஃபிக் வந்து ஆர்கானிக்காக வரக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஆர்கானிக் டிராஃபிக்னால் என்ன, டைரக்ட் டிராஃபிக்னால் என்ன, ரெஃபரல் டிராஃபிக்னால் இந்த மாதிரி நிறைய டிராஃபிக்லேயே நிறையா விதமாக இருக்குது. ஸோ அதை பற்றியே ஒரு தனி வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது டிராஃபிக் வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும், இதிலெல்லாம் பண்ணால் சேஃபாக இருக்கும், இதிலெல்லாம் பண்ணால் சேஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லியும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து பாருங்கள். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, வியூஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவே ஒரு ப்ளகின் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், ASRP ப்ளகின் அப்படின்ட்டு. இது வந்து 100% சேஃப் தான், இது வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வந்ததில்லை. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்களும் அதை பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ளகினை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு வீடியோ இருக்கும் தனியாக, அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் வேணும் அப்படின்னா. ஸோ இப்போ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆட்சன்ஸ் லோடிங் மெத்தட் அப்படிங்கிறது உண்மையாக பொய்யான்னு கேட்டால் உண்மை தான் இருக்குது, ஏர்னிங்ஸ் வந்து அதில் வரும், டிராஃபிக் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஆனால் இது சேஃபாக அப்படின்னு கேட்டால் இது வந்து சேஃப் வந்து கிடையாது. எப்போ வேணாலும் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், பேன் ஆகிருக்கும் சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஆனால் நிறைய பேர் இதை பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டால் இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவலான அக்கௌண்ட்டை வந்து ஒருத்தங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி டிராஃபிக் அதிகமாக ஜென்ரேட் பண்ணி அது மூலமாக ஒரு $1000 $2000 ஏர்ன் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆனோன்னே அடுத்த அக்கௌண்ட் வந்து வாங்குறதுக்கு போயிடுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து இது செட் ஆகும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு கண்டென்ட் ரைட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ரூவல் எடுத்து இவ்வளோ ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஆட்சன்ஸ் லோடிங் மெத்தட் போனோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஒன்ஸ் AdSense அக்கௌண்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணாலும் அப்ரூவல் வந்து கிடைக்காது, இன்னொரு அக்கௌண்ட்டும் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, பிஸ்னஸாக பண்ணுறவங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போச்சாராங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு சைட் பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு சைடு இன்கம்காக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பண்ணிடாதீங்க. அல்லது AdSense அப்படிங்கிறதையே ஒரு நல்ல பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்களாம் இதை பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் சேஃபான வழிகளில் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அக்கௌண்ட்டெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். இனிமேல் ஒரு சிலர்லாம் என்கிட்ட கொஸ்டின் கேட்பீங்க, என்ன அப்படின்னா, இல்லை ப்ரோ என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா AdSense லோடிங் மெத்தட் யூஸ் பண்ணி இன்னுமே ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சேஃபாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நானும் வந்து ட்ரை பண்ணலாம்ல, என்னால் இது அவன் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆகுது அப்படிங்கும்போது நான் பண்ணும்போது மட்டும் ப்ராப்ளம் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா கேட்பீங்க. ஸோ அதுக்கு வந்து அது வந்து உங்களோட சாய்ஸ் தான், ஓகேவா? ஸோ இப்படி பண்ணால் இது ப்ராப்ளம் வரும்னு நான் சொல்ல தான் முடியும். நீங்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், ஓகேவா? ஸோ என் கிளைண்ட்டுக்கு வந்து நான் கிளியராக சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி அதை பண்ணிடாதீங்க, பண்ணால் இது ப்ராப்ளம் வரும். ஸோ பொறுமையாக கூட ஏர்ன் பண்ணுங்கள், குயிக்காக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு நான் கிளியராக சொல்லிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா வெப்சைட் உங்களுது, கண்டென்ட் உங்களுது, எஃபோர்ட் வந்து உங்களுது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் தான், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய விதமான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸும் வந்து நாங்கள் சொல்லித்தருவோம், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.